அது சரியா 2026 ஜனவரி 1ஆம் தேதி பங்களாதேஷுடைய கேபிட்டலான டாக்காவுல உத்தார்கான் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அங்க வாழ்ந்துட்டு வர்ற ஒரு பொண்ணு தான் டானியா அக்தர். அன்னைக்கு காலையில ஏதோ ஒரு பர்சனல் வேலை விஷயமா அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. ரொம்பவே சாதாரணமா வெளியே போன டானியா அன்னைக்கு நைட்டு இருட்ட ஆரம்பிச்சுமே வீட்டுக்கு திரும்பவே இல்லை. டைம் ஆக ஆக அவங்களுடைய ஃபேமிலிக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது. சொந்தக்காரங்களுடைய வீடுக, ஃப்ரெண்ட்ஸுடைய சர்க்கிள் அப்படின்னு தெரிஞ்ச எல்லா இடங்கள்லையுமே தேடி பார்க்குறாங்க. பட் டானியாவை பத்தின எந்த ஒரு சின்ன க்ளூவுமே கிடைக்கல. வேற வழி இல்லாம உத்தரகாண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படியுமே தன்னுடைய பொண்ணு கிடைச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களுடைய அம்மா ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்ல, கரெக்டா 17 நாள் ஓடுது. இப்ப டேட் ஜனவரி 18, 2026. டானியாவோட ஏரியால இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சாவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரலாம். இந்த ஏரியா நைட் டைம்ல கூட அவ்வளவு சீக்கிரமா தூங்காது. ஃபேக்டரியுடைய ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்ற ஒர்க்கர்ஸ், அங்க இருக்கிற டீ கடைகள், வண்டியுடைய சத்தங்கள் அப்படின்னு எப்பவுமே ரொம்பவே பரபரப்பா பிஸியா இருக்கிற ஒரு இடம். பட் அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியாவிலையுமே ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம மயான அமைதியில் இருந்துச்சு. அது வேற எந்த இடமும் இல்ல, அங்க இருக்கிற ஒரு பழைய கவர்மெண்ட் ஆபீஸ். அதை ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்றதை விட மொத்தமா சிதைஞ்சு போன ஒரு பாலடைஞ்ச பில்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். உடைஞ்சு போன கண்ணாடிகள், தொங்குற வயர்கள் அப்படின்னு அந்த பில்டிங்குள்ள கால் வச்சாலே யாரோ நம்மளை பின்னாடி இருந்து வாட்ச் பண்ற மாதிரியான ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபீல் கண்டிப்பா வரும். அதனாலேயே அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் இருட்டுனதுக்கு அப்புறமா அந்த பில்டிங் பக்கத்துல போறதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜனவரி 18 அன்னைக்கு நைட்டு அந்த வழியா போன ஒரு காலேஜ் பையன் திடீர்னு அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஊரே பயப்படுற அந்த பில்டிங்குள்ள அன்னைக்கு நைட்டு ஒரு காலேஜ் பையன் மட்டும் சம்பந்தமே இல்லாம எதுக்கு உள்ள போனா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு காரணம் அந்த வழியா கிராஸ் பண்ணி போன அந்த பையனுக்கு அந்த பில்டிங்குடைய செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏதோ ஒரு புகை வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு செக் பண்றதுக்கான ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான் அவனை அந்த பில்டிங்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. தன்னுடைய கையில வச்சிருந்த மொபைலுடைய ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்ணிட்டு மெதுவா அந்த பில்டிங்குடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி செகண்ட் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த மிட் நைட்ல அந்த இருட்டுக்குள்ள அவனுடைய செருப்பு சத்தம் மட்டும்தான் அந்த பில்டிங் முழுக்கவே எக்கோ ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பில்டிங்குடைய செகண்ட் ஃப்ளோர் போக போக அவனுக்கு ஒரு ஹெவியான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சது. அது ஏதோ ஒரு பழைய ஸ்மெல் கிடையாது, பிளாஸ்டிக் எரிஞ்ச மாதிரி, ரப்பர் கருகிற மாதிரி, அவனுடைய மூச்சையே அடைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்மெல். அந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டே மெதுவா அங்கிருந்து ஒரு பாத்ரூம் சைடு போறான். அப்பதான் அந்த பாத்ரூம் உடைய கதவு கேப் வழியா தான் அந்த புகை வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நோட் பண்றான். சோ அந்த கதவுடைய கேப் வழியா உள்ள எட்டி பார்க்கறான். அப்படி அவன் உள்ள பார்த்த அடுத்த செகண்ட் அவனுடைய ஒட்டுமொத்த உடம்புமே நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பாத்ரூம் உடைய ஃப்ளோர்ல உருவமே தெரியாத அளவுக்கு 2 உடல்கள் கருகி போய் கடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த உடல்கள்ல இருந்து அப்பவுமே புகை வந்துட்டே இருந்திருக்கு. ஸ்கின் எல்லாம் உருகி போய் ட்ரெஸ் எல்லாமே முழுவதுமா எரிஞ்ச நிலைமையில ஒரு உடல் அந்த பாத்ரூமுடைய செவுத்துல சாஞ்ச மாதிரி கடந்திருக்கு. இன்னொரு உடல் அப்படியே தரையில கீழே சுருண்ட மாதிரி கடந்திருக்கு. அந்த மொத்த ரூமுமே அந்த சதைகள் கருகுன அந்த ஸ்மெல்லால நிரம்பி இருந்திருக்கு. அந்த ஒரு சில வினாடிகள் அவனுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அடுத்த சில நொடிகள்ல பயங்கரமா அலறிக்கிட்டே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறான். எஸ்டிஐ இப்ப அங்க கிடைச்ச அந்த கருகி போன உடல்கள் யாருடையது, இத பண்ணது யாரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த பங்களாதேஷ் நாட்டையே பயத்துல நடுங்க வச்ச ஒரு சைக்கோவுடைய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கொலை கொள்ளை இது மட்டும் கிரைம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏமாத்துறவங்களுடைய வலையில இழக்கிறதும் நம்மளுடைய ஊர்ல நடக்கிற ஒரு பெரிய பினான்சியல் கிரைம் தான். நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒருத்தர் பணத்தை டபுள் ஆக்கி தரோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆஃபரை நம்பி அதுல இன்வெஸ்ட் பண்ணி மொத்த பணத்தையுமே ஏமாந்துருக்காரு. அதனால நம்மளுடைய பணத்தை 100% நம்பகமான இடங்கள்ல மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ரெகுலேட்டடான அண்ட் ட்ரஸ்டட் ஆப்ஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி நம்ம எல்லாருமே அதிகமா நம்புற டாடா பிராண்ட்
ஃபைனான்ஸ்ல இருந்து இப்படி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டாடாக்கு கீழே இயங்குற டாடா ஏஏஏ லைஃப் இப்ப மல்டி ஃபேக்டர் இண்டெக்ஸ் ஃபண்ட் NFOவை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த NFOட இண்டெக்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து வருஷத்துக்கு சராசரியா 21.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அசத்தி இருக்கு. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறவங்களுக்கு இதுல கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷனும் இருக்கு. அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் கூட நீங்க போடுறவங்களுடைய முதல்ல ₹1 கூட லாஸ் ஆகாது. பட் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா செமையான லாபமும் கிடைக்கும். இதோடைய NAV வெறும் ₹10 இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுல நீங்க கட்டுற உங்களுடைய மாச பணத்துக்கு 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் கூட கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது. NRIs மாசம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டாடா NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு. தள்ளி போடாம இதை பத்தி இனிமே டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை இப்பவே கிளிக் பண்ணுங்க. அப்படி பயந்து போய் வெளியே வந்த அந்த பையன் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சில நிமிடங்கள்லயே அங்கிருந்த லோக்கல் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. கையில இருந்த ஃபிளாஷ் லைட்டோட அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அங்கிருந்த சீனை பார்த்த அடுத்த நிமிஷமே அங்க வந்திருந்த அத்தனை போலீஸ் ஆபீசர்ஸும் ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. ஆக்சுவலா சாதாரணமா ஒரு கொலையை பார்த்தாங்க அப்படின்னா போலீஸ் இவ்வளவு அதிர்ச்சி ஆக மாட்டாங்க. பட் அந்த பாத்ரூமுடைய என்ட்ரன்ஸ் முழுக்க இருந்த கறிக்கட்டைகளுடைய தடங்கள், உருகி போன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், முக்கியமா கருகி போய் கிடந்த அந்த உடல்கள், இதையெல்லாம் பார்த்த அந்த ஒரு நிமிஷம் போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இப்படி ஒரு பதற்றத்துல போயிட்டு இருக்கும் போதே அன்னைக்கு நைட்டு டானியாவுடைய வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டிவில நியூஸ் பாத்தீங்களா, அந்த சாவர் ஏரியால 2 உடல்கள் கிடைச்சிருக்காமே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்த அந்த வார்த்தைகள் அப்படியே மெதுவா டானியாவுடைய அம்மாவுடைய காதுகள்லயும் விழுக ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு விதமான பதற்றத்தோட அவங்க டிவி ஆன் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி பார்த்தப்ப அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல 2 பெண்களுடைய இறந்த சடலங்கள் கருகிய நிலையில மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் அங்க இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருந்திருக்கு. அப்படி டிவியில காட்டுற அந்த காட்சிகள், அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் கிளிப்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா ரொம்பவே ஒரு தவிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பயம். கடவுளே, அது என்னோட பொண்ணா மட்டும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த வேண்டுதலோட பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த இறந்த உடல்ல ஒரு பர்த் மார்க் இருக்கு அப்படின்னு டிவியில மென்ஷன் பண்றாங்க. அதை பார்த்த அடுத்த நொடியே அவங்களுடைய மொத்த இதயமும் நொறுங்கி போகுது. போலீஸ் டிவியில காட்டின அந்த பர்த் மார்க் அவங்க ரொம்பவே ஆசையா வளர்த்த அவங்களுடைய அன்பு மகள் டானியாவுடைய உடம்புல இருந்த அதே அடையாளம் தான். இது தெரிஞ்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த மொத்த ஃபேமிலியும் அங்க ஓடி வராங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா முழுசா கருகி போய் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு உருவமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாம்பல் துகள்களோட கிடந்த அந்த உடம்பை பார்த்து அவங்க அம்மா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்க இன்னொரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, டானியா கூடவே கிடந்த அந்த இன்னொரு உடம்பு யாரு அப்படிங்கறத போலீஸால அவ்வளவு சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் அது ஒரு 13-14 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணுடைய இறந்த உடல். அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுடைய பேர் என்ன, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த உடம்பு முழுசா கருகி போயிருந்துச்சு. வேற வழியே இல்லாம போலீஸ் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல அந்த பொண்ணை அன்ஐடென்டிஃபைட் கேர்ள் அப்படின்னு நோட் பண்றாங்க. பட் நீங்க இங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு கிரைம் சீனை பார்த்து போலீஸ் நிஜமாவே பயந்தது அந்த கருகி போன உடல்களை பார்த்து கிடையாது. அவங்க உண்மையிலேயே பயந்தது அந்த பில்டிங் உடைய டார்க் ஹிஸ்டரியை நினைச்சுதான். ஏன்னா கடந்த 7 மாசங்களாகவே அதே பில்டிங்குள்ள அதே இருட்டுல இந்த மாதிரி நிறைய கருகி போன உடல்களை அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் பார்த்துட்டே தான் இருந்திருக்கு. அதாவது நம்ம இப்ப முன்னாடி பார்த்த அந்த டானியாவும் சரி, அந்த 13 வயசு சின்ன பொண்ணும் சரி, இதுக்கு காரணமான அந்த சைக்கோவுடைய முதல் விக்டிம்ஸ் கிடையாது. இது எல்லாத்தையுமே விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலடைஞ்சு போன இந்த கொலைகள் நடந்த அந்த பில்டிங் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 100 மீட்டர் தள்ளி தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவுக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு ஆர்மியோட
பார்ட்டியுடைய மிலிட்டரி கேம்ப் கூட இருந்திருக்கு. ஒரு பக்கம் சட்டத்தை காப்பாத்துற போலீஸ் ஸ்டேஷன், இன்னொரு பக்கம் தேசத்தை பாதுகாக்கிற மிலிட்டரி கேம்ப். இப்படி இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேயர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த ஒரு இடத்துல தான் எந்தவித பயமுமே இல்லாம அந்த பில்டிங்குள்ள இத்தனை கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சைக்கோவுடைய முதல் குறி டானியாவோ இல்ல அந்த 13 வயசு சின்ன பொண்ணோ கிடையாது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரு 7 மாசங்களுக்கு முன்னாடி, அது சரியா ஜூலை 4, 2025 அந்த ஏரியால இருக்கிற ஒரு மசூதிக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு சின்ன டீ கடை ஒன்று இருக்கு. அன்னைக்கு விடியற் காலையில வழக்கம் போல தன்னுடைய கடையை திறக்கிறதுக்கு வந்த அந்த ஓனர் கடைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கிடக்கிறத பாக்குறாரு. மெதுவா அவர் பக்கத்துல போய் பார்த்தப்ப அங்க கிடந்தது 75 வயதான ஒரு பாட்டியுடைய இறந்த உடல் ரொம்பவே கொடூரமா அங்க கிடந்திருக்கு. தகவல் கிடைச்சதுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பாட்டியுடைய இறந்த உடலை ரெக்கவர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அங்கதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய சிக்கல் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த கிரைம் சீனை சுத்தி எந்த ஒரு உருப்படியான க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல, எந்த ஒரு லீடுமே கிடைக்காததால கடைசியா இந்த கேஸ் நோ சஸ்பெக்ட் அப்படிங்கிற நிலைமையில போய் நிக்குது. அதே மாதிரி இந்த விஷயம் அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் மத்தியில பரவுனப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்தவங்க போக போக இது ஏதோ ஒரு சாதாரண திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த சம்பவத்தை அப்படியே மெதுவா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மக்களும் போலீஸும் காட்டின இந்த அலட்சியம் தான் அந்த சீரியல் கில்லருக்கு கிடைச்ச முதல் கிரீன் சிக்னல். யாருமே தன்னை கண்டுபிடிக்கல அப்படிங்கிற அந்த தைரியத்துல அவன் அடுத்தடுத்து கொலைகளுக்கான ஸ்கெட்சை ரொம்பவே சைலண்டா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். டீ கடைக்கு பின்னாடி அந்த பாட்டியுடைய உடல் கிடைச்ச அடுத்த சில வாரங்கள்லயே, அதாவது ஆகஸ்ட் 29, 2025 அன்னைக்கு அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ள இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள இருந்து அடுத்த இறந்த உடலை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது சுமார் 30 வயசான அடையாளம் தெரியாத ஒரு ஆணுடைய உடம்பு. கொலையான அந்த நபருடைய 2 கைகளையும் பின்னாடி ஒரு டவலால டைட்டா கட்டி கழுத்துல ஷாலை வச்சு இறுக்கி கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கொடூரமான முறையில அந்த உடலை எரிச்சு அந்த இடத்திலேயே வீசிட்டு போயிருக்கான். இப்படி போலீஸ் இந்த ஒரு கொலையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் செஞ்சுட்டு இருக்கும் போதே அடுத்த சில வாரங்கள்ல அதே இடத்துல இன்னொரு கொலையும் நடக்குது. இந்த முறை கழுத்து கத்தியால அறுக்கப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல கிடந்த ஒரு உடலை போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. இந்த நபருக்கும் வயசு சுமார் ஒரு 30 தான் இருக்கும். தொடர்ந்து ஒரே பில்டிங்குள்ள இப்படி அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே தான் போலீஸ்க்கு ஒரு பெரிய டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை யாரோ வெளியே இந்த மாதிரி கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எவிடன்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இறந்த உடல்களை டிஸ்போஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த பில்டிங்கை யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அந்த தியரியை உடைக்கிற மாதிரி டிசம்பர் 19, 2025 அன்னைக்கு அதே பில்டிங்குள்ள அவனுடைய 4வது வேட்டையும் வெளியே வருது. ஆக்சுவலா அந்த பில்டிங்குள்ள பல வாரங்களா அந்த இறந்த உடல் கிடந்ததுனால முழுசா அழுகி போய் பாதி உருகிய நிலைமையில தான் போலீஸ் அதை ரெக்கவர் பண்றாங்க. இப்படி அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறது பார்த்து உஷாரான போலீஸ் இந்த ஒட்டுமொத்த ஹண்டிங் பேட்டர்னையும் வச்சு ஒரு ட்ராக்கிங் மேப் போட்டு ரொம்பவே சீரியஸ்னஸோட அந்த கொலையாளியை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா அலர்ட்டா இருந்துமே கூட அவங்களுடைய கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு அடுத்தடுத்து 2 கொலைகளை அசால்ட்டா பண்ணியிருக்கான். ஜனவரி 18, 2026 அன்னைக்கு அந்த 2 உடலையுமே போலீஸ் ரெக்கவர் பண்ணாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம இன்ட்ரோல பார்த்த அதே டானியா மற்றும் அந்த 13 வயசான சின்ன பொண்ணுடைய உடல். இப்ப இந்த கொலைகள் எல்லாமே வேற வேற மாசங்கள்ல வேற வேற ஆட்களுக்கு நடந்திருந்தாலும் அதுல இருந்து சில விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லை. அதே பாலடைஞ்ச பில்டிங், அதே இருட்டு, அதே மாதிரியான இறந்த உடல்களை டிஸ்போஸ் பண்ற பேட்டர்ன். சொல்ல போனா அந்த இருட்டை தான், அந்த டார்க்னஸை தான் அந்த கில்லர் தனக்கான ஒரு இன்விசிபிள் ஷீல்டா யூஸ் பண்ணா. அப்படிதான் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே ரொம்பவே சாமர்த்தியமா பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் அவனுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்றதை விட போலீஸுடைய அலட்சியம் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லி ஆகணும். நாளுக்கு நாள் இந்த கேஸுடைய சீரியஸ் அதிகமானதால இந்த கேஸ் லோக்கல் போலீஸுடைய கையில் இருந்து டிடெக்டிவ் பிரான்ச்சுடைய கைக்கு மாறுது. இந்த கேஸை கையில் எடுத்த டிபி போலீஸ் முதல் கட்டமா அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அது எல்லாத்தையுமே ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒரு சின்ன டீடைல் கூட மிஸ் ஆகாம எல்லா ஃபுட்டேஜையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட கேமரால
ஒரு மர்மமான நிழல் போலீஸுடைய கண்ணுல சிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஃபுட்டேஜ்ல அந்த பில்டிங் உடைய பக்கத்துல இருக்கிற ஒரு சந்துல ஒரு உருவம் தன்னுடைய தோல்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போறத போலீஸ் பாக்குறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அப்படி அவன் அசால்ட்டா தோல்ல தூக்கிட்டு போறது ஒரு மனுஷனுடைய இறந்த உடல் அப்படிங்கிறது. எந்த ஒரு பயமோ இல்ல பதற்றமோ இல்லாம ஒரு மனிதனுடைய இறந்த உடலை ரொம்பவே கேஷுவலா தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த பில்டிங்கை நோக்கி அவன் போறத பார்த்து போலீஸ் ஷாக் ஆகுறாங்க. கடைசியா அந்த சிசிடிவியோடைய ஆதாரத்தை வச்சு முக்திர் மோர் அப்படிங்கிற இடத்துல சிசிடிவில பார்த்த அதே மர்ம உருவத்தை போலீஸ் சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணவன நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் விசாரிக்கும் போது ஆரம்பத்துல போலீஸ்க்கு முன்னாடி தன்னை ஒரு பைத்தியக்கார மாதிரி காட்டி ட்ரை பண்றான். பேரை கேட்டா மாத்தி மாத்தி சொல்றது, சம்பந்தமே இல்லாத ஊரை சொல்றது அப்படின்னு போலீஸ் கூடவே ஒரு மைண்ட் கேம் ஆட ஆரம்பிக்கிறான். பட் டிபி போலீஸுடைய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சீரியஸ் ஆனதும் எந்த பதற்றமும் குற்ற உணர்ச்சியுமே இல்லாம போலீஸுடைய கண்களை அப்படியே நேரா பார்த்து அந்த 6 கொலைகளையும் பண்ணது நான் தான் அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா ஒத்துக்கிறான். ஓகே, எதுக்காக இவங்களை எல்லாம் கொலை பண்ண, எதுக்காக இத்தனை கொலைகள் அப்படின்னு கேட்டப்ப அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு தெளிவான காரணமுமே வரல. ஒழுக்கக்கேடான பெண்களை கொலை பண்ண, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, வாழ தகுதி இல்லாதவங்களை நான் கொலை பண்ண அப்படின்னு மாத்தி மாத்தி வளர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் அந்த கொலைகளை எப்படி அவன் பண்ணா அப்படின்னு அவன் விவரிச்ச விதம் தான் அங்கிருந்த போலீஸையே உரைய வச்சது. இவனுடைய டார்கெட்டை மயக்கமடைய வச்சு அந்த பாலடைஞ்ச பில்டிங் உடைய இருட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் அவங்களுடைய கழுத்துல துண்டை வச்சு இறுக்கி கொன்னதா அவன் ஒத்துக்கிறான். மேலும் எவிடன்ஸ் எல்லாம் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்க கடந்த பிளாஸ்டிக் உடைய குப்பைகளை வச்சு அந்த இறந்த உடல்களை கொளுத்துனதா ரொம்பவே கூலா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுடைய இந்த கன்ஃபெஷனை வச்சு போலீஸ் அவனுடைய பேரை மாஷிர் ரஹ்மான் கான் சம்ரத் அப்படின்னு ரெக்கார்ட்ஸ்ல ஃபைல் பண்றாங்க. ஓகே, இந்த கேஸ் எல்லாம் சால்வ் ஆயிருச்சு, எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நினைச்ச நேரத்துல தான் போலீஸ் நினைக்காத ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஆக்சுவலா அவன் சொன்ன அந்த பேர்லயும் அவனுடைய நடவடிக்கைகளையும் டிபி போலீஸ்க்கு ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ஸ்டைல்ல அவனை பத்தி பேக் ட்ராக்கிங் பண்ணி பார்க்கும்போது தான் அவனோட ஒட்டுமொத்த நாடகமும் உடைஞ்சு அவனுடைய ரியல் ஐடென்டிட்டி வெளியே வந்துச்சு. இவ்வளவு கொடூரமான கொலைகளை அசால்ட்டா செஞ்ச அந்த மர்ம நபருடைய உண்மையான பேரு சாபு ஷேக் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பங்களாதேஷில் இருக்கிற முனிஸ்கஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் வர மொச்சமண்டா கிராமம் தான் இவனுடைய சொந்த ஊர். சின்ன வயசுலயே படிப்பெல்லாம் ஏறாம ஸ்கூல்ல இருந்து பாதிலேயே நின்னவன் ரொம்பவே சீக்கிரமா தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறான். ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சா பையன் திருந்திருவான் அப்படின்னு நினைச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. பட் அவனுக்குள்ள இருந்த அந்த வக்கிர புத்தியும் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் அவனுடைய மனைவிய அவனை விட்டு நிரந்தரமா பிரிய வைக்குது. அதுக்கப்புறமா முழு நேரமா கஞ்சா போதை அப்படின்னு இறங்குன இவனுடைய மூளை மெதுவா சிதைஞ்சு ஒருவித ஆபத்தான மென்டல் ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இவன் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவனுடைய குடும்பமே அவனை வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. கையில காசு இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சவன் கடைசியா வந்து சேர்ந்த இடம் தான் இந்த சாவர் ஏரியா. பகல் நேரங்கள்ல அழுக்கு துணியோட போதையில தனக்கு தானே பேசிக்கிட்டு ரோட்டோரமா சுத்திட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் இவன் இருந்திருக்கான். பட் இரவு நேரங்கள்ல அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை தன்னுடைய வேட்டை காடா மாத்துற ஒரு கொடூர சைக்கோ. எப்படி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம போலீஸோடைய கண்ணுல கூட படாம அடுத்தடுத்து இந்த மாதிரி 6 கொலைகளை இவனால அசால்ட்டா செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி தான் அவனுடைய அந்த மாஸ்டர் பிளானே ஒளிஞ்சிருக்கு. ஆக்சுவலா உண்மையில அவன் பைத்தியமெல்லாம் கிடையாது. சாவர் ஏரியாக்குள்ள வந்ததுல இருந்தே தன்னை மென்டலி அன்ஸ்டேபிள் மாதிரி காட்டிக்க ஒரு பக்கா நாடகம் ஆட ஆரம்பிச்சிருக்கான். அவன் செஞ்ச இந்த ஒவ்வொரு பைத்தியக்காரத்தனமும் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசமா செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் நைட் நேரத்துல போலீஸ் பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இவனை ஒரு சாதாரண பிச்சைக்காரன், ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சு கடந்து போயிருக்காங்க. ஆல்சோ போலீஸுடைய எந்த ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்லயுமே இவன் வராம இருந்திருக்கான். அந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்குடைய பாத்ரூமும் தான் இவன் பண்ண அத்தனை கொலைகளையும் பார்த்துட்டு இருந்த ஒரே ஒரு சைலண்ட் விட்னஸ். இப்ப
போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. அண்ட் சட்டம் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது அப்படின்னு, அந்த 6 உயிர்களுக்கும் எப்ப நீதி கிடைக்கும் அப்படின்னு அந்த லோக்கல் ஏரியா மக்கள் ஆவலா காத்துட்டு இருந்த அந்த நேரத்துல தான் இந்த கேஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வழியில திரும்ப ஆரம்பிச்சது. ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்ட சில வாரங்கள்லயே அவனுக்கு திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. முதல்ல இது ஒரு சாதாரணமான பிரச்சனை அப்படின்னு நினைச்ச ஜெயில் வார்டன் அவனோட நிலைமை நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்பவே மோசமா மாறினதை பார்த்ததும் உடனடியா லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பட் அவனுடைய கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு அங்கிருந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஒரு சீரியல் கில்லர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அப்படிங்கிற நியூஸ் வைரலாக ஆரம்பிக்குது. மொத்த மீடியா, போலீஸ், மக்கள் அப்படின்னு மொத்த பேருடைய கவனமுமே அந்த ஹாஸ்பிட்டல் மேல திரும்ப ஆரம்பிக்குது. பட் டாக்டர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே அவனுடைய உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம அடுத்த நாள் காலையில சரியா ஒரு 7:30 மணிக்கு அவன் இறந்துட்டான் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ்ல நம்மளுடைய ரெகுலர் கேஸில் இருக்கிற இன்டெப்தான டீடைல்ஸ் இதுல இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஒவ்வொரு விக்டிமையும் எப்படி கொலை பண்ணா, அந்த விக்டிம்ஸ் எப்படி போய் இவங்கிட்ட மாட்டினாங்க, எங்க வச்சு அவங்களை இவன் கடத்தினா, எப்படி கொலை பண்ணா, எப்படி அங்க தூக்கிட்டு வந்தான், இந்த மாதிரி எந்த ஒரு டீடைல்ஸுமே இருந்திருக்காது. நான் தேடி பார்த்த அளவுக்கு இந்த கேஸ்ல இந்த டீடைல்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா இந்த கேஸை போடும்படி நம்மளுடைய எஸ்டி சில பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு வீடியோல டாட்டாவுடைய NFL இன்வெஸ்ட் பண்றதை பத்தி சொல்லியிருந்தேன். பணத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இல்லாம டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்சோ அடுத்தது வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், ஒரு யூனிக்கான கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணி இன்னுமே டீப்பா நம்மளுடைய சேனல் ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டுடலாம். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. Bye.